சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்து. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இதுதான் நாங்கள் போட்ட கோலம். நானும் எங்கள் ஆயாவும் சேர்ந்து போட்டோம். பானைலாம் ஆயா தான் வரைஞ்சாங்க. இந்த பக்கம் ரங்கோலி நான் போட்டேன். நான் மாடியிலேயே வாசல்லையே சின்னதாக டெய்லி கோலம் போட்டுருவேன். பொங்கல் அன்னைக்கு மட்டும் கீழே ரோட்டில் கோலம் போடுவேன். அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த ஒரு 4 நாளைக்கு மட்டும் கோலம் போடுவேன். பொங்கலுக்கும் மாட்டு பொங்கலுக்கு மட்டும் நல்லா பெருசா கோலம் போடுவோம். அந்த 2 நாளைக்கு திடுதிடுப்புன்னு காலையில எந்திரிச்சு கோலம் போடுறதுனால பயங்கரமான ஒரு கால்வலி வந்துருச்சு எனக்கு. இந்த கோலம் 4 மணிக்கு போல எந்திரிச்சு கோலம் போட்டேன். 6 மணி ஆயிடுச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு. இந்த சின்ன பானை கோலம் நான் மாடி மேல வீட்டு வாசல்ல போட்டது. மாடி மேல இருந்து பாக்கிறதுக்கு நான் போட்ட கோலம் இப்படிதான் இருக்கு. நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. பொங்கலுக்கு எப்பயுமே மண்பானையில தாங்க நாங்க பொங்கல் வைப்போம். இது மாதிரி பூமியில இருந்து பள்ளம் எடுத்து அதுக்கு பானை நிக்கிறதுக்காக செம்மண் எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு 5 கல்லு போல பிடிச்சி அதுக்கு அது மேல பானையை உட்கார வைப்பாங்க. அந்த செம்மண் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிச்சு உருண்டை மாதிரி பிடிப்பாங்க. லைட்டாக சூடு ஏற ஏற அந்த மண் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஆயிடும். அடுப்புக்கு பூஜையெல்லாம் போட்டு பற்ற வச்சாச்சுங்க. சூப்பராக இந்த முறை நல்லா சூப்பராக தீ பிடிச்சிடுச்சு விறகுலாம். பொங்கல் பானை போகி அன்னைக்கு காலையிலேயே பானைலாம் வாங்கிட்டு வச்சிருவாங்க. மொத்தம் 5 பானை வாங்குவாங்க. அந்த பானை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷனாக இருக்கும். அது நல்லா இறுக்கமாக பிடிக்கணும் அந்த பானையை. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே சாஞ்சிரும். பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை. நானுமே விறகுலாம் வைப்பேன்னு சொல்லிட்டு ரேவந்த் அடுப்பு பக்கத்துலேயே உக்காஞ்சிக்கிட்டான். இன்னைக்கு சூரியன் பொங்கல். அதுலேயே ஒரு பக்கம் அரிசிலாம் போடுவாங்க. இன்னொரு பானைக்கு காய்கறி எல்லாமே போட்டு செய்வாங்க. நாளைக்குமே இதே மாதிரி 2 பானையிலையுமே வைப்பாங்க. ஒன்று மாட்டு பொங்கலுக்காக அரிசிலாம் போட்டு வைப்பாங்க. இன்னொன்று ஊத்துக்காட்டம்மனுக்காக பொங்கல் வைப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அடுப்பு புகையவேலைங்க, நல்லா அழகா தீ பிடிச்சி எரிஞ்சது விறகு. அதனால பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே பொங்கல் பொங்கிருச்சு. நாங்கள் சீக்கிரமாவே சூரிய பகவானுக்கு சாமியை கும்பிட்டுட்டோம். எப்பயும் நம்ம சாமிக்கு வாழை இலையில தான் சாமி சாப்பாடுலாம் போட்டு சாமி கும்பிடுவோம். பொங்கல் அன்னைக்கு மட்டும் சூரிய பகவானுக்கு பூசணிக்காய் இலையில வச்சு பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஜல்லடையில வச்சு அதில் 3 இலை போல் வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம்லாம் அந்த ஜல்லடை மேலேயே வச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த பொங்கல் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பொங்கல் அதில் வெல்லம், வாழைப்பழம், அப்புறமேட்டு தயிர் இதெல்லாம் வச்சு இது போலலாம் நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம். இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. இந்த இலையில நம்ம கீழெல்லாம் எங்கேயும் போடக்கூடாது. எடுத்துகிட்டு போயிட்டு மாட்டுக்கு தான் கொடுத்துடணும். சாமியெல்லாம் சூப்பராக கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாமி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காண்ட்ருந்தோம். பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பொங்கல் அப்போ கரெக்டாக ஒரு மாடு ஓட்டிட்டு ஒரு தாத்தா வருவார். அவர் வந்திருந்தாரு.
ஃபுல்லாவே ரேவந்த் வந்து அந்த மாடு தெருமுனையில போற வரைக்குமே பார்த்துட்டு இருப்பான். நாங்க ஒரு 3 மணி போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து இந்த பொங்கல் அப்ப மட்டும் தான் வந்து இந்த மண்பானை, மண் அடுப்பு, மண் சட்டி எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். நெறைய மண் சட்டி வந்து வச்சிருந்தாங்க. எவ்வளவோ வந்து காலி ஆயிடுச்சு. இன்னும் இதுக்கப்புறமும் விட்டா சுத்தமா வந்து காலியாயிடும். வீட்டுக்கு வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். மண் சட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கவே முடியல. சரி நம்ம ஊர்ல போடும்போது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்து இப்ப வாங்குறோம். மண் சட்டியில வந்து மீன் குழம்புலாம் வச்சானா ரொம்பவே சூப்பரா இருக்கும்ல. சரி அது மாரி வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தையில வந்து மண் சட்டி வந்து வாங்குற பழக்கம் இல்லங்க. வாங்குனா வந்து ஜோடியா தான் வந்து வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆயா. அதனால பார்த்தீங்கன்னா 2ஆ வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். 1 வந்து எங்க ஆயாக்கு வந்து நான் குடுத்துருவேன். இதெல்லாம் வந்து வாங்குறது பெரிய விஷயம் இல்லங்க. நான் வந்து இத பத்திரமா வச்சுப்பனா அப்படின்றது தான் எனக்கு பெரிய பயமாவே இருக்கு. ஏன்னா நான்லாம் வந்து என் ஊரு தஞ்சாவூர்ன்னு சும்மா கட கட கடன்னு சாப்பாடு ஆக்குற பொண்ணு. எனக்கு வந்து இந்த மண் பாத்திரத்துல வந்து செய்யணும்னு ஆசை இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நெறைய பயம் தான் இருக்கு. எப்படியும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயம் பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம ஊர்லயே வந்து நிறைவேறிடுச்சு. ஒரு மண் சட்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரூ. 130. சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததான் சூப்பரான ஒரு vlogல பார்க்குறேன். பாய்.